இந்த வார திரை விமர்சன நிகழ்ச்சியில நம்ம பார்க்க இருக்க போற படம் பேபி. மனோஜ் ஷீரா தம்பதிக்கு 2 குழந்தைகள். தம்பதிகள் இருவரும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிந்து வாழ்கிறார்கள். இதனால் ஒரு குழந்தை மனோஜுடனும் மற்றொரு குழந்தை ஷீராவுடனும் வளர்ந்து வருகிறது. ஷீராவுடன் வளர்ந்து வரும் குழந்தை அடுக்குமாடி குடியிருப்பில் கிடைக்கும் ஒரு பொம்மையை கண்டெடுக்கின்றது. எந்த நேரமும் அந்த பொம்மையை வைத்துக் கொண்டே விளையாடி வருகிறார். இரவிலும் தனிமையில் அமர்ந்து அந்த பொம்மையுடன் விளையாடுகிறார். அவளது குணாதிசயங்கள் ஷீராவுக்கு பயத்தை கொடுக்கவே ஒரு மனோதத்துவ டாக்டரிடம் கொண்டு போய் குழந்தையை காட்டுகிறார். அவரோ குழந்தையிடம் விளையாட ஆள் இல்லாததால் அவளுடைய மனநிலை மாற்றம் இருக்கிறது. அவளிடம் யாராவது அதிக நேரம் செலவிட்டால் குழந்தை சரியான நிலைக்கு வந்துவிடும் என்று கூறுகிறார். இதை அடுத்து ஒரு நாள் வெளிநாட்டில் இருக்கும் தனது தோழியிடம் இன்டர்நெட்டில் வீடியோ சாட் செய்து கொண்டிருக்கிறார் ஷீரா. அப்போது தன்னுடைய குழந்தையை அவளிடம் காட்டி அறிமுகப்படுத்துகிறார். அவளது தோழியோ இந்த குழந்தை உன்னுடைய சாயிலும் இல்லை, மனோஜின் சாயிலும் இல்லை, இது உன்னுடைய குழந்தை தானா என்று ஒரு சந்தேகத்தை கிளப்புகிறார். இது ஷீராவுக்குள்ளும் சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. இதனால் டிஎன்ஏ டெஸ்ட் பார்த்து விடலாம் என்று முடிவெடுக்கிறார். டிஎன்ஏ டெஸ்டில் அந்த குழந்தை இவளுடையது இல்லை என ரிசல்ட் வருகிறது. இது ஷீராவுக்கு வியப்பை தருகிறது. தனது கணவரிடம் இது குறித்து முறையிட்டு சண்டையிடுகிறார். இறுதியில் அந்த குழந்தை யாருடையது என்று ஷீராவுக்கு தெரிந்ததா, குழந்தையும் சரியான நிலைக்கு வந்ததா என்பதை மீதி கதை. ரொம்ப இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல முக்கிய கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காரு மனோஜ். இவருடைய நடிப்பு மிகவும் சிறப்பாக இருக்கு. நல்ல உள்ளம் படைத்த மனிதராகவும் பாசமிகு தந்தையாகவும் கதாபாத்திரமாகவே நடித்திருக்கிறார். இவருக்கு மனைவியாக நடித்திருக்கும் ஷீரா பார்க்க அழகாக இருக்கிறார். எந்த இடத்திலும் நடிப்பு என்பது தெரியாமல் அந்த கதாபாத்திரமாகவே வாழ்ந்திருக்கிறார். படத்தில் இவர்களுடைய குழந்தைகளாகவே வரும் ஷர்வனி, சாதன்யா என்ற 2 குழந்தைகளும் ரொம்பவும் அழகாக நடித்திருக்கிறார்கள். ஒருவருக்கொருவர் யாரும் சளைத்தவர்கள் இல்லை என்பது போல் போட்டி போட்டுக்கொண்டு நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். அஞ்சலி ராவ் ஒரு சில காட்சிகளை வந்தாலும் மிரட்டியிருக்கிறார். இயக்குனர் சுரேஷ் குறைந்த கதாபாத்திரங்களை வைத்துக் கொண்டு நல்ல கதையை தேர்வு செய்து அழகாக படமாக்கி இருக்கிறார். ஒரு பேய் கதையில சென்டிமெண்ட் கலந்து பார்ப்பவர்களுக்கு போர் அடிக்காமல் செய்திருக்கிறார். ஆனால் படத்தோட முடிவு எதிர்பார்க்காதது. அந்த முடிவு ரசிகர்களுக்கு திருப்தி தருமா என்பது சந்தேகம்தான். இதை மட்டும் கொஞ்சம் மாற்றி இருந்தால் படம் ஒரு திருப்தியை கொடுக்கும் என நம்பலாம். சதீஷ் ஹரிஷ் இசையில பாடல்கள் பரவாயில்லை. பேய் கதைக்குண்டான பின்னணி இசையில மிரட்டியிருக்காங்க. ஜோஸ் ஆனந்தின் ஒளிப்பதிவும் மிரட்டி இருக்கிறது. மொத்தத்துல பேபி மிரட்டுகிறாள்.